was a great patriot. She was a renowned poet and an actor. She was the popular heroine of 20th century. She is fondly called the Nightingale of India. Her birthday is celebrational as National Women's Day. Sarojini was born on February 13, 1879 in Hyderabad. Her father was Dr. Raghunath Chattopadhyay and she was a scientist. Her mother was Mrs. Bharata Sundari Devi and she was a Bengali poet. Sarojini got married Dr. Govind Naidu when she was the 19 years old girl. In 1916, Sarojini Naidu met Mahatma Gandhi. She joined willingly the freedom movement and non-accompanied dedicated herself to the freedom struggle of her homeland. In 1931, she accompanied Gandhiji to England for the Round Table Conference for Indian-British accompanied. In 1942, Sarojini Naidu took part of the freedom protest. She arrested for anti-British activity and put in jail for 21 months along with Gandhiji. After independence, she became the governor of Uttar Pradesh and she was the first woman governor in India. Thank you. Jai Hind. இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் கவிதை. கனவு மெய்ப்பட வேண்டும், உயர் கல்வி வசப்பட வேண்டும், நினைப்பதெல்லாம் நாம் கற்று நிறைவுற வேண்டும், கற்றவரெல்லாம் வென்றார் இதை கருதினில் ஏற்றிட வேண்டும், அல்லாதோரே தோற்றால் என் கவனத்தில் கொண்டிட வேண்டும், பட்டம் படித்திட வேண்டும், அதில் பழக்கம் கிடைத்திட வேண்டும், உரிமைகள் எல்லாம் நாம் மீட்டெடுத்திட வேண்டும், தொழிலுக்கென்று கல்வி நாம் தேடி கற்றல் வேண்டும், அன்றாட கல்வியை வென்றாட கல்வியே வேண்டும், ஆட்சி அரசாங்கம் வேண்டும், நமக்கு அரசாங்க வேலையும் வேண்டும், பதவிக்கென்று படிப்பை இனி பார்த்து படித்திட வேண்டும், அதிக மதிப்பெண் வேண்டும், அதை அடைய முனைப்பு வேண்டும், சிகரம் தொடும் பித்தை நாம் சேர்ந்து பயில வேண்டும், கல்லாமை வெளியேற வேண்டும், உடன் அறியாமை புறந்தள்ள வேண்டும், கற்றுத்தெளிந்து நாமும் எதிர்காலத்தை வெற்றிட வேண்டும், மகத்துவம் மிக்க மருத்துவம் கற்று மக்களை காத்திட வேண்டும், மடைமையை போக்கியும் அறிவியல் படித்து மாற்றுமை பெற்றிட வேண்டும், சாதிகளை எதிர்த்திட சட்டம் நம் விதியென படித்திட வேண்டும், சமூகம் காத்திட அரசியல் முன் சாசனம் கட்டிட வேண்டும், கல்வி விழிப்புணர்வு வேண்டும், அது பல்வி பெருகிடவும் வேண்டும், கற்ற மூத்தவர் எல்லாம் வந்து கை தூக்கி கரையேற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். மானிடராய் பிறப்பதறிது என்றும் வியக்கும் அளவிற்கு மானிடராய் பிறப்பது சிறப்புடையது. ஏனெனில் மனிதன் தன் சிந்தனையாற்றலால் காலத்தையும் உலகத்தையும் சுருக்கி அறிவியல் துணை கொண்டு அளவிடற்கரிய அற்புதங்கள் நானும் செய்து வருகின்றன. எண்ணெய் விளக்கு மீன் விளக்காடுதும், கட்டை வண்டி மனிதன் எட்டாத உயரத்தில் பறப்பதும், பாவை கூத்து நடத்தியவன் படக்காட்சியை கண்டதும், அம்மை நோய்க்கு அம்மனே காரணம் என்பதை அடியோடு அழித்து இயற்கை ஏமாற்றத்தை தவிர்க்க செயற்கை மழையை கண்டதும், சந்திரை சுற்றியவன் சந்திரனையும் செவ்வாயும் சுற்றுவதும் ஆற்றல் மிக அறிவியலின் வளர்ச்சி என்றோ தொட்டிலை ஆற்றும் கை தொல்லுலகை ஆளும் கைகளாக மாறிவிட்டது. ஆணுக்கும் பெண்ணிகள் என்ற காலம் உருவாகிவிட்டது. வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருள்களான மின்விளக்கு, குக்கர், அரவை இயந்திரம், துணி துவைக்கும் இயந்திரம், குளிர்சாதன பெட்டி என பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அலுவலகத்தில் பணியாற்ற கணிப்பொறி, தொலைத்தொடர்பு, மாடிப்படி ஏறு இடங்கள் லிப்ட் போன்ற அன்றாட வாழ்வில் அறிவியலை எளிமையாக்கிக் கொண்டனர். நோய் வருவது விதி என்று ஞாயிறாறு மதியால் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு நோய்களை நீக்குவதும் அறிவியலின் வளர்ச்சி என்றோ. பண்டங்கள் கடந்த நாடுகள் அண்டை வீடுகளாக மாறியதும் அறிவியலை. இன்னிலடங்கா நன்மைகள் பெற்று நாம் இன்புற காரணமும் அறிவியலை. பயண நேரத்தை குறைக்க வாகனங்களை உருவாக்கியதும் அறிவியலை. வாழ்க்கையில் இன்பம் உண்டென்றால் துன்பமும் உண்டு, ஏற்றம் உண்டென்றால் இரக்கமும் உண்டு. அதுபோல் அறிவியலில் பல நன்மைகளில் பல தீமைகளும் உண்டு. ஆக்கம் காண வேண்டிய மனிதன் அறிவினத்தால் அணுகுண்டை தயாரித்து நாட்டை அழிக்கவும் நம்மை நாமே அடிமையாக்கி உடல் உழைப்பை புறக்கணித்து நோய்களையும் வரவழைத்துக் கொள்கிறோம். ஆக்கத்திற்கு ஊக்கம் சேர்க்க மட்டுமே அறிவியலை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாங்கள் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பழமொழி.
Hair is long and life is short. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர். Hair that glittering is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. As is king, so are his subjects. மன்னன் எவழி மக்கள் எவழி. Both of the sun feed their flock together. ஓரின பறவைகள் ஒன்றாய் சேரும். Barking dogs seldom bite. குறைக்கின்ற நாய் கடிக்காது. Gallant before the storm. புயலுக்கு முன் அமைதி. Behave courteously. மரியாதையுடன் நடந்து கொள். Govern all laws all. பேராசை பெருநஷ்டம். East or west home is the best. எல்வரையானாலும் தனிவரை சிறந்தது. Every tide is spread. ஏற்றம் இருந்தால் இறக்கமும் இருக்கும். Empty vessels make the most noise. குறைக்குடன் தள்ளாடும். Face is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். As make us பதறிய காரியம் சிதறும். greed harmless sometimes not. யானைக்கும் அடி சேர்க்கும். Love is God. அன்பே கடவுள். Knowledge is power. அறிவே ஆற்றல். Writing is an art. கட்டுரை எழுதுதல் ஒரு கலை. Misfortunes never come single. துன்பங்கள் தனிந்து வருவதில்லை. Many makes many things. பணம் பத்தும் செய்யும். நன்றி வணக்கம். நன்றி.